தேவேந்திர குல வேளாளர் அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் சாதி அரசியல் பேசப்பட்டு ஒரு 100 ஆண்டு கால பதிவுகள் சில சமூகங்களுக்கு உண்டு. குறிப்பாக வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ராமசாமி படையாட்சியார், அப்புறம் பரையர் சமூகத்தில் இருக்கக்கூடிய MC ராஜா, ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கு. அதுல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கும் அரசியல் அடையாளங்களாக ஒரு 100 ஆண்டு கால பதிவுகள் அங்கொன்றுமாக இருக்குது. குறிப்பாக 1920களில் ஸ்ரீனிவாசகம் பிள்ளை அப்படின்னு ஆம்பூரை மையமாக வைத்து இந்திரபோதினி அப்படின்னு பத்திரிகை நடத்திட்டு இருந்தவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வரைக்கும் கடிதம் எழுதியதாக, அதாவது தன்னுடைய பத்திரிகையில தேவேந்திர குல வேளாளர்களை ஷெட்யூல்டு காஸ்ட் அந்த இதுக்கான கணக்கெடுப்புகள் இருக்கும் பொழுது அதுல எல்லாம் வந்து சேர்க்க கூடாது அப்படின்னு எப்படி நாடார் சமூகத்துக்கு சுதந்திரபாண்டி நாடார் அவர்கள் பேசினாரோ அதை போல பேசினதான குறிப்புகள். அதே மாதிரி 1901, 2, 14, 21, 30 அப்படின்னு குறிப்பிட்ட இடைவெளிகளுக்கு பல பதிவுகள் இருக்குது. என்னன்னா தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராசு அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர் மகாஜன சங்கம் அப்படிங்கிற பேர்ல இயக்கம் நடத்தி மாநாடுகள் நடத்தினாரு. அதே மாதிரி ஐயா பேரையூர் பெருமாள் பீட்டர் அவர்கள், ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்கள் அப்படின்னு தொடர்ந்து பல அடையாளங்கள் இருக்குது. குறிப்பாக 1957 படுகொலை செய்யப்பட்ட இந்த சமத்துவத்தை நோக்கிய சண்டையில் ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலை, அதாவது அந்த ஆதிக்கத்திற்கு எதிரான சண்டையில், ஆதிக்கம்னா என்னன்னா அதிகார வர்க்கம் அதிகாரம் இல்லாதவர்கள் மீது தங்களுடைய ஒடுக்குமுறையை ஏவுறது, அவருடைய இயலாமையை பயன்படுத்தி அது ஏவுறது, அதுக்கு பேர் தான் ஆதிக்கம். அந்த ஆதிக்கத்திற்கு எதிராக நடந்த சண்டையில் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்கள் 1957 படுகொலை செய்யப்படுகிறார். ஆனால் 1957 அவர் படுகொலை செய்யப்படுகிறார்னா அதுக்கு முன்னால எந்த படுகொலையும் நிகழலையா, அதுக்கு பின்னால எந்த படுகொலையும் நிகழலையானா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பொறுத்தளவு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் அந்த சம்பவம் ஒரு குறிப்பிடப்படும்படியான சம்பவமாக, காரணம் அவர் வந்து ஒரு தேசிய கட்சியின் பிரதிநிதியாக இருந்திருக்கிறார். அதனால் வந்து அன்றைய தேதியில் எதிர்கட்சிகளாக இருந்தவர்கள் பேசியிருக்கிறார்கள். அன்னைக்கு தமிழகத்தில் பெரிய அடையாளங்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் போராட்ட வடிவம் பெற்று இருக்கிறதா, அவருடைய மரணத்திற்கு எதிரான போராட்டங்கள் பரவலாக்கப்பட்டதா, அவருக்கான நீதியை வாங்குறதுல மக்கள் மன்றத்தில் பெரிய பெரிய போராட்டங்கள் நிகழ்ந்ததா, அந்த ஒருங்கிணைப்பு நடந்து அதற்கு ஒரு தலைமை தாங்கி ஏதாவது நடந்ததான்னா நடக்கல. அப்படியான ஒரு சம்பவம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பொறுத்த மட்டிலும் 1995 குடியன்குளம் சம்பவம் தான். அதற்கு பிறகாக தலைவர் டாக்டர் ஐயா அவர்களினுடைய வருகை அந்த குடியன்குளம் சம்பவத்தினுடைய அந்த கோரத்தை, அந்த சிக்கலை அந்த கிராமத்தை தாண்டி, அந்த மாவட்டத்தை தாண்டி சர்வதேச அளவுக்கான பிரச்சனையாக, தேசிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனையாக, தமிழகத்தின் தலைநகரை ஸ்தம்பிக்கப்படும்படியான ஒரு போராட்டத்தின் வாயிலாக எடுத்து சொல்றாரு ஊடகங்களுக்கு பெரிய அளவுக்கு. அது அதன் பிறகாக தேவேந்திர குல வேளாளர்கள் அங்க நடந்தா பக்கத்து ஊர் ஒண்ணு சேர்றதே பெருசு. ஆனால் அந்த சம்பவத்துல தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு புள்ளியில் ஆர்கனைஸ் ஆகுறாங்க. அதனுடைய வெளிப்பாடாக 1996 நடந்த சட்டமன்ற தேர்தல்ல தலைவர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறார். அதுதான் தேவேந்திர குல வேளாளருடைய சமூக அரசியலின் வெற்றியின் துவக்கம். அதற்கு முன்பாக இருந்த அடையாளங்கள், ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்டோர் விடுதலைக்காக பேசியிருக்கிறார்கள், பல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கான அரசியலை பேசியிருக்கிறார்கள். அது வந்து பயிற்சியும் முயற்சியுமாக கடந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த பயணத்தில் இருந்திருக்கிறார்கள். அதை வெற்றிக்கான பயணமாக 1996 ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி அமையுது. அப்ப தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய அரசியலில் கிபி என்று தலைவர் அவர்கள் பெயரை சுட்டிக்காட்டினால் அது மிகையாகாது. ஆக தேவேந்திர குல வேளாளர்களின் அரசியல் என்பது ஏறத்தாழ 30 ஆண்டுகளை நெருங்கிவிட்டது. இப்ப 1957 படுகொலை செய்யப்பட்ட ஐயா இமானுவேல் சேகரனார், அப்ப இருந்து அந்த நினைவு தினம் வந்து 100 பேர், 10 பேர், 50 பேர் அந்த குடும்பம் அப்படி இப்படின்னு இருக்குது. ஒரு காலத்துல அது வந்து கைவிடப்படுது. அப்போ தேவேந்திர குல வேளாளருடைய அரசியல் மையமாக ஒரு பகுதியை முடிவெடுக்கிறார் தலைவர் அவர்கள். அப்போ தேவேந்திர குல வேளாளர்களுடைய அரசியலை மையப்படுத்தி ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலைக்காக குரல் எழுப்பிய ஒரு தலைவர், தன்னுயிர் ஈந்து இந்த சமரில் தன்னுயிர் ஈந்து ஒரு இதாக இருக்கிறாரு. அந்த அடையாளத்தை போற்றி அதை வந்து ஒரு அரசியல் மையமாக்க திட்டமிடுகிறார் தலைவர் அவர்கள். அதனாலதான் 1997 கட்சியினுடைய துவக்க விழா மாநாட்டை தொடர்ந்து 2 தினங்கள் அவர் ரத்தம் சிந்திய புண்ணிய பூமியில் வந்து அமைக்கிறார். லட்சக்கணக்கான மக்களை அந்த மாநாட்டுக்கு திரட்டி தலைவர் அவர்கள் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது, அவரை பிரகடனப்படுத்துவது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மாஸ் மூமெண்டாக அதை மாத்துறாரு. அதன் பிறகு மெல்ல மெல்ல எண்ணிக்கைகள் கூடுது. இன்னைக்கு பல லட்சக்கணக்கான பேர் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் தலைவர் அவர்கள் திட்டமிட்டபடி மக்கள் கூடும் இடமாக மாறிவிட்டது. ஆனால் அரசியல் மயப்படுத்தப்படும் இடமாக மாறிவிட்டதானா? இல்லை. அது $1 மில்லியன் கொஸ்டின். மறுமுனையில
தென் தமிழகம் அமைதி இல்லாம இருக்குது, ஏன் இந்த கலவரங்கள் உருவாகுது, ஏன் இங்க வந்து சாதிய சிக்கல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு அறிவியல் பார்வையில சமூக ரீதியாக இவர்கள் வேலை வெட்டி இல்லாம இருக்கிறதுனாலதான் பெரிய பிரச்சனை. அது அந்த தரப்புக்கும் பொருந்தும், இந்த தரப்புக்கும் பொருந்தும். சோ இந்த பகுதிகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகணும், வேலைக்கு போகாம இருக்கிறதுனாலதான் பிரச்சனையா இருக்குன்னு ஒரு பக்கம் அரசு துறையில வெள்ளை அறிக்கைகள் மூலமாக லட்சக்கணக்கான பணியிடங்கள் இதாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஒரு மறுபக்கம் தனியார் துறை வந்து அதிகமா இங்க வந்து வரணும், அதுக்கு இங்க இருக்கக்கூடியவங்களை வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தணும்னு சைமல்டைனியஸா எல்லா ரீதியும் சமூக அரசியல் பொருளாதார எல்லா விதமான பாதையிலும் தென் தமிழகத்தை முன்னேற்றக்கூடிய, குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை கைவிடித்து இழுத்துட்டு போகக்கூடிய வேலையை புதிய முயற்சி துவங்கி தலைவர் அவர்கள் செய்தார். ஏறத்தாழ 30 ஆண்டுகளை நெருங்கியாச்சு. அண்மையில் கடந்த 8 மாத காலமாக தலைவர் அவர்கள் தென் மாவட்டத்துல கிராமமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அப்படி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகும் பொழுது பத்திரிகையாளர்களை சந்திச்சு இந்த பகுதியில, குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வசிக்கக்கூடிய பகுதியில இந்த அடிப்படை வசதிகள் கூட, சாலை, குடிநீர், இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் கூட திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. அது எல்லோருடைய மனசாட்சியும் உழுக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒவ்வொரு கிராமமாக ஆய்வு செய்து சொல்றார். அதை விட கவினுடைய படுகொலை, அப்புறம் தென் மாவட்ட படுகொலை, அதை அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு பிறகு தூத்துக்குடியில சில தினங்களுக்கு முன்பு தலைவர் அவர்கள் தலைமையில தூத்துக்குடியில் துவங்கப்படுகிற தனியார் நிறுவனங்களில் தென் மாவட்ட இளைஞர்கள், உள்ளூர் இளைஞர்கள், குறிப்பாக 2 சமூகத்தை திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுது. அதற்கு எதிராக தலைவர் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்து. அப்ப வந்து இந்த அங்க உருவாகக்கூடிய தனியார் நிறுவனங்கள், அங்க நிலம் நம்ம மாநில அரசு மூலமா நிலம் கையகப்படுத்துறாங்க, மின்சாரத்துல மானியம் வாங்கிக்கிறாங்க, இது ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கு. ஒரு நிறுவனம் உருவானா என்ன சொல்லி உருவாகும்னா, அந்த உள்ளூர் வாசிகளுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தர்றோம், எப்படி வந்து மதுரை விமான நிலையத்தை உள்ளூர் வாசிகளுக்கு வேலை வாய்ப்பு தர்றோம்னு ஏமாற்றி பிடிக்கிட்டு இன்னைக்கு விளையாட்டு பண்றாங்களோ அதே போல வாங்கிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட 2 சமூகத்தினுடைய இளைஞர்களை வேலைக்கு எடுக்கிறது இல்லை. அதாவது அவங்க எடுக்காம இருக்கிறது சொல்லக்கூடிய காரணங்கள் நியாயமானதான். என்ன, வன்முறையாளர்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க பிரச்சனையை சண்டை கொண்டிருக்கிறதுக்கே போதுமானதா இருக்கு இல்லையா அப்படின்னா, ஆமா இருக்கு, அந்த குற்றச்சாட்டு இருக்கு. இருப்பினும் கூட அதை மாற்ற வேண்டிய அரசாங்கங்கள் என்னவா இருக்குதுங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வேலை வாய்ப்பு இல்லாததால் அமைதியின்மையும் கலவரமும் சமூக சிக்கலும் சாதிய சிக்கலும் இருக்கு. சோ வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டு அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்னு 30 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த நிலத்தில் நின்று பேசினாரோ, குரல் எழுப்பினாரோ, போராடினாரோ, அதே இடத்தில் நின்று இங்கு உருவாகக்கூடிய நிறுவனங்களில் இந்த சமூக இளைஞர்களுக்கு 2 தரப்புக்குமே பொருந்தும். ஆனா அந்த மறுதரப்பு வந்து நம்மளுக்கும் சேர்த்துதான் அவர் போராடுறாரு அப்படின்னு போய் அந்த இளைஞர்கிட்ட சொல்றதுக்கான ஏதாவது தலைமை இருக்குதான்னா இல்லை. அப்படியான தலைவர்கள் அங்க இருக்கிறாங்களான்னா இல்லை. எப்பேற்பட்ட ஆளுமைகளோ தலைவர்களாக இருந்த அந்த சமூகங்கள்ல இன்னைக்கு யாரெல்லாம் இருக்கிறான்? கோழி திருடுறவனுக்கு போய் ஜாமீன் கேட்கிறவன், கூலிப்படையா இருக்கிறவனுக்கு போய் தியாகி பட்டம் கொடுத்து நிக்கிறவன், இந்த மாதிரியான கோமாளித்தனங்கள் செய்யக்கூடியவன் தான் அந்த. சோ இப்படி இருக்கும் பொழுது இந்த பக்கம் தலைவர் அவர்கள் இன்னாருன்னு பார்க்கல, தென் மாவட்ட இளைஞர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. சோ மீண்டும் அது எவ்வளவு பெரிய கான்ட்ரடிக்ஷன். 30 ஆண்டுகளுக்கு முன்பு வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்னு பேசினவர், வேலை வாய்ப்பு உருவானாலும் கூட இந்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கப்படுவதில்லைன்னு போராடும் போது அவர் மனதில் எவ்வளவு ரணமும் எவ்வளவு வலியும் இருக்கும், எவ்வளவு கோபம் இருக்கும். கொஞ்சமாவது தேவேந்திர குல இளைஞர்கள் என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களா? ஒரு தனித்த தலைமை நம்மளுக்குன்னு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாங்களா, சிந்திக்கிறாங்களா? இப்ப கல்லர்மரவ சமூகம் பாத்தீங்கன்னா அதிமுகவை சார்ந்து பல ஆண்டுகள் அதிகாரத்துல இருந்தாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர் பெருமக்களாக, ஏன் முதலமைச்சர் வரைக்கும் கூட இருந்தாங்க. ஆனால் தற்போதைக்கு அந்த சமூகத்தினுடைய நிலைமை என்ன? காரணம் தனித்த அரசியல் அடையாளங்கள் இல்லை. இங்க எல்லா சமூகத்திற்குமான பிரதிநிதித்துவம் இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களோ இல்ல உருவான தேசிய இயக்கங்களோ முறையா வழங்கி அவர்களுக்கான பதவியை அவங்களை பொலிட்டிக்கலா எஜுகேட் பண்ணி இன்னைக்கு அந்த சோசியல் ஜஸ்டிஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா சாதிக்கின்ற அரசியல் பேச வேண்டிய தேவையே உருவாயிருக்காது. இந்த தேவை உருவாகிற இடத்தில் இயக்கங்கள் தோன்றுறது. அதே போல புதிய தமிழக முயற்சியும் உருவாகுது. பறையர் சமூகத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு தேதி 2 MP 4 MLA வச்சிருக்காரு. ஆனால் அந்த பதவிகளால் அந்த சமூகத்திற்கு ஏதாவது பயன் இருக்குதா? சல்லி பைசா கிடையாது. எல்லா ஒடுக்குமுறையும் அந்த சமூகத்திற்கு அப்படியே இருக்குது. சமூகம் நல்ல சமூகம் தான். அந்த சமூகத்தினுடைய முனையை கூர்மழுக செய்து எல்லாத்துக்கும் காரணம் சனாதன பள்ளியை போட்டுட்டு இங்க வந்து அந்த சமூகத்தை திமுகவினுடைய இலவச விசுவாசிகளாக மாற்றி விட்டு திமுக விழுகும் பொழுது விசிகாவும் விழுந்துரும், பறைய சமூகத்திற்கான அரசியலும் விழுந்துரும். அது வேறு கதை. ஒருவேளை அந்த சமூகம் விழிச்சுக்கலன்னா, சரியான இதை தேர்ந்தெடுக்கலன்னா, இந்த பக்கம் முக்குலத்துவ சமூகம், இந்த மாதிரி ஒவ்வொரு சமூகங்களும் பணம் இருக்கும்,
பகட்டு இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் தங்களுக்கென்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது வலிமையான அறிவியல் கண் கொண்டு, அரசியல் கண் கொண்டு, சட்ட அறிவு, சமூக அறிவு, அனுபவம், இது எல்லாவற்றையும் மையப்படுத்தி வலிமையாக நின்று அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு தலைமை எந்த சமூகத்திற்காவது இருக்குதான்னா கண்ணு கெட்டது ஒரு வரைக்கும் அப்படி இல்லை. ஆனால் இயற்கை தந்த உடையாக, வராது வந்த மாமணியாக, காலம் பிரசவித்த ஒரு பெருமகனாக தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள், அவருக்கு வயசு தற்போது 70 கடந்துருச்சு. இன்னைக்கும் சராசரியாக ஒரு நாளைக்கு நள்ளிரவு 12 கூட கிடையாது, அதிகாலை 3 மணி வரைக்கும், மாலை 3 மணிக்கு தொடங்கி 12 மணி நேரம் கண்டினியூவா வாகனத்துல டிராவல் பண்ணி மக்களை சந்திச்சு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கிறார். ஒரு விழிப்புணர்வு, வருகின்ற தேர்தல், மாநாடு அப்படின்னு எல்லாவற்றுமான அரசியல் விழிப்புணர்வுக்காக அந்த டிராவல் பண்றாங்க. ஸோ இத்தனைக்கு மத்தியில் ஒரு தலைமை, ஒரு தனித்த தலைமை சமூகத்துக்கு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுகள் 100 சமூகங்கள் இருக்கு. தனித்த தலைமையாக தேவேந்திர உள வேளாளர் சமூகத்தினுடைய அரசியலில் முதல் சட்டமன்ற உறுப்பினர் இன்று வரை தேவேந்திர உள வேளாளர்களை புறக்கணிச்சுட்டு அரசியல் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான கட்டமைப்பு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆகப்பெரும் தலைமை, அனுபவசாலி, திறமைசாலி, எல்லா விதத்திலும் தகுதியான, இன்னும் ஒருபடி மேலே சொன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளை ஒரு இடத்துல எல்லாரையும் 1000 பேர் உட்காந்து அந்த இடத்துல உட்கார்ந்து எல்லா குவாலிபிகேஷன்ஸையும் இது எடுத்தோம்னா எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் எல்லா பேரையும் ஜெயிச்சு முதல் ஆளாக வென்று காட்டக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர். கெடுவாய்ப்பாக தேவேந்திர உள வேளாளர் சமூகத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக இந்த வயசுல இன்னும் ஓடிட்டு இருக்காரு. இவர் கையில் எடுத்த பிரச்சனைகள், இவர் போராட்டங்களுக்கான கூறுகள்லாம் இருக்குல்ல, அது பிறரால் கற்பனை கூட செய்ய முடியாது. அதெல்லாம் தொட கரண்ட் கம்பத்துல கூட கை வச்சிருவாங்க, அந்த பிரச்சனை கை வைக்க முடியாது. அதையெல்லாம் தொட்டு போராடி தீர்வு கண்டு இன்னும் அந்த போராட்ட பாதையில், அந்த களத்தில் பிசுங்காம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். இப்படி ஒரு புறம் தென் மாவட்டத்தை எப்படியாவது செம்மைப்படுத்தணும், எப்படி ஒவ்வொரு தேர்தலையும் தென் மாவட்டத்தை மையமாக வச்சு ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் உருவாகணும், மேலும் தொழில் வளர்ச்சி வரணும், அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி, அதனூடாக சமூக மாற்றம், அதனூடாக அரசியல் மாற்றம்னு ஒரு படிநிலைகளை வச்சு இது பண்றாரோ, இன்னும் அதை விடாம அதே வேகத்தோடு இருக்கிறாரு. மறுபுறம் போன தலைமுறை போராடியதின் விளைவாக பெற்ற சமூக சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு இந்த தேவேந்திர உள்ள இளைஞர்கள் அடுத்த தலைமுறையை பத்தி எந்த சிந்தனையும் இல்லாம ஏதோ குறைந்தபட்சம் பெற்றிருக்கக்கூடிய அந்த சமூக விடுதலை மட்டுமே பெரிய வெற்றின்னு நினைச்சிட்டு என்ன கும்மாளம், என்ன கூத்து சமூக வலைதளங்களில் கண் கொண்டு பார்க்க முடியல. எல்லா கருத்துகளுக்கும் ஆட்பட்டு, எல்லா சிந்தனைகளுக்கும் ஆட்பட்டு, எந்த விதமான சமூக புரிதலும் இல்லாமல், எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாமல் சக சமூகங்கள் எல்லாம் என்னவா இருக்குது, என்னென்ன இருக்குது, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ற எந்த புரிதலும் இல்லாம வெந்த சூறு விதிவந்த சாவுன்னு எப்படி 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தலைமுறை இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வந்தோமானவனுக்கெல்லாம் வாரி கொடுத்துட்டு அன்னைக்கு நிலம், புலம், இடம், இன்னைக்கு அதிகாரம், தன்னுடைய சக்தி, தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய அறிவு, தங்களுடைய காலம், தங்களுடைய நேரம், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அவர்களாகத்தான் இருப்பது போல இருக்கு. கடந்த காலங்களில் இருந்தால் பரவாயில்ல. இன்னைக்கு இந்த சூழ்நிலை, இந்த நூற்றாண்டுல ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க, உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, இன்னும் விசிலடிச்சா குஞ்சுகளாக இருக்கிறதெல்லாம் சீரழிச்சுக்க முடியல. இளைஞர்கள் கொஞ்சமாவது எதிர்காலத்தை பத்தி சிந்திங்க. மற்ற சமூகங்களுடைய ஓட்டம் என்பது பதக்கத்தை பெறுவதற்காக, ஆனால் தேவேந்திர உள வேளாளர் சமூகத்தினுடைய ஓட்டம் என்பது உயிரை காப்பதற்காக, உடைமையை காப்பதற்காக, உரிமையை காப்பதற்காக. எத்தனை சமரசங்கள் பேசப்பட்டிருக்கும். உதயநிதியுடைய தலைவர் அவர்களுக்கு இவர் எடுத்த போராட்டம் ரொம்ப மூர்க்கமானது, ரொம்ப சிக்கலானது. இன்னைக்கு சின்ன சின்ன ஒரு திரைப்படத்துல ஒரு காட்சியை வச்சுட்டு கூட சமரசம் இல்லாம போக முடியல. ஆனால் களத்தில் ஒரு சமரசம் இல்லாம நிற்கக்கூடியவருக்கு என்னென்னவெல்லாம் பேசப்பட்டிருக்கும், என்னென்னலாம் விலை கொடுக்கப்பட்டிருக்கும். மாஞ்சோலை தேயிலை தோட்ட பிரச்சனையா, வெள்ளை அறிக்கை பிரச்சனையா, கொடியங்குளம் பிரச்சனையா, பரமக்குடி துப்பாக்கி சூடா, இதெல்லாம் என்னென்ன சமரசங்கள் பேசப்பட்டிருக்கும், என்னென்னவெல்லாம் எவ்வளவு மிகையான விலை பேசப்பட்டிருக்கும். இதற்கெல்லாம் எதற்கும் பிடி கொடுக்காம அவர் பார்த்து நினைச்சிருந்தா ஏதாவது ஒரு இயக்கத்துல தன்னுடைய இயக்கத்தை நல்லா இருக்கும் பொழுதே இணைச்சிட்டு பல நூற்றுக்கணக்கான கோடிகளை வாங்கி செட்டில் ஆயிருக்க முடியும். ஏதோ இடத்துல மத்திய அமைச்சர் அப்படி இப்படின்னு தன் குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டு, ஏன்னா இவங்க அரசியல் ரீதியாக எந்திரிச்சிட்டு வர மாதிரி தெரியல. நிறைய அந்த ஒரு மாதிரி ஆதங்கம், கோபம், ஒரு மாதிரி மனச்சோர்வு ஏற்படுகிற சூழல் எத்தனை உருவாயிருக்கும். ஆனால் இத்தனை எல்லாம் கடந்து இந்த தேதியிலும் கூட இன்னும் தேவேந்திர குல வேளாளர் வீதிகளில் தண்ணி பைப்பு இல்ல, சாலை வசதி முறையா இல்ல, 100 நாள் வேலை திட்டம் இல்ல, முறையான வீடுகள் இல்ல, கல்வி இல்ல, மருத்துவம் இல்ல.
நினைச்சு பாருங்க. 70 வயசில் இந்த ஓட்டம் ஓடுகிற தலைவர்கள் வேண்டாம், மனிதரை காமிங்க 2025ல. கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்களே. யார் தகுதியான தலைவர்? எல்லா தகுதியும் உள்ள ஒரு தலைவர். எல்லாம் பெரிய சாதி, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா படிச்சுட்டே இருக்கக்கூடிய சாதி, எல்லா வாய்ப்புகளையும் பெற்ற சாதி, முற்பட்ட சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகங்கள் எல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு, கிடைக்காத ஒரு தலைவர், விளிம்பு நிலை சமூகமாக சில 100 ஆண்டுகளாக கருதப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக பிறந்து அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியை கைதூக்கி விடணும்னு நினைக்கிறாரு. அவரை கரம் பற்றி அதிகாரத்தை பெறணும், எதிர்கால தலைமுறைக்கான ஒரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்கணும், அந்த எந்த விதமான சிந்தனையும் இல்லாம திரையரங்குகள் முன்னால் வந்து விசில் அடிக்கிறதும், திரைக்கதைகள் நமக்கு விடுதலைகளை பெற்றுக் கொடுத்துருங்கிறதும், அது சார்ந்தே அதை மட்டுமே விவாதமாக எடுத்துக்கொண்டிருப்பதும் எப்படி இருக்கு? ஒரு பக்கம் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படல, அடிப்படை வசதிகள் செஞ்சு தரப்படலன்னு ஒரு சமூகத்திற்காக வீதி வீதியாக கிராமம் கிராமமாக போகக்கூடிய ஒரு தலைவர், அதை விவாதமாக்காம எந்த விதமான எதிர்கால திட்டமிடுதலும் இல்லாம காலவரையம் செய்யக்கூடிய இக்கால தலைமுறை இளைஞர்கள் வந்து எவ்வளவு பெரிய கான்ட்ராடிக்ஷன்ஸ். தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்களை இறந்த கால இழப்புகளுக்கு எதிர்காலத்தில் தீர்வு எய்த ஒரு சரியான இலக்கை நிர்ணயித்து பயணம் செய்யாத எந்த தலைமுறையும் முறையான ஒரு வளர்ச்சியை எட்ட முடியாது. எதிர்கால தலைமுறைக்கு எதையும் வச்சுட்டு போக முடியாது. வெந்த சோறு விரிவந்தா சாவுங்கிறது ஏதோ ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். இந்த காலத்திலயும் இருந்தீங்கன்னா எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும். அதை கொஞ்சமாவது இளைஞர்கள் சிந்திக்கணும்.